ஏசப்பாவுக்கு கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு வீட்டில் 8 வருஷமாக இருந்தோம். வருஷம் மழை வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி வற்றுடும். நாங்கள் அந்த தண்ணியிலே தான் 10 நாளும் நாங்கள் தண்ணி வற்றுற வரைக்கும் அந்த தண்ணியிலே தான் இருப்போம். யார் வீட்டுக்கும் நாங்கள் போக மாட்டோம். அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் அதிலே தான் நாங்கள் கஷ்டப்படணும். வீட்லேயே தான் எப்படியோ ஒன்று வீட்லேயே இருப்போம். நாங்கள் அதே மாதிரி தான் நாங்கள் 8 வருஷமாக இருக்கோம். ஹவுஸ் ஓனர்லேயே எதுவும் அவ்வளோ பெருசாக அதை எடுத்துக்க மாட்டாங்க. தண்ணி வற்றுறதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாதாரணமாகவே இருப்போம். அதே மாதிரி இருக்கும்போது இந்த வாட்டி நினச்சிங்கன்னா செப்டம்பர் மாதம் எங்கள் பொண்ணுக்கு குழந்தை பிறக்க வேண்டிய மாதம் 10 மாதம் ஆயிடுச்சு. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா நாங்கள் 8 வருஷமாக இதே வீட்டில் இருந்தோம். நாங்கள் வருஷம் நல்ல வீடாக கேட்போமே. நீங்கள் எந்த வருஷமும் எங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கவே இல்லையே. இந்த வருஷம் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வீடு கொடுங்க ஏசப்பா. காரணம் என்னன்னா எங்கள் பொண்ணு பிரசவத்துக்கு வர போகிறாங்க. அதுக்காக எங்கள் பாப்பா பாடும்போது நாங்கள் தண்ணியில் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் எங்களுக்கு இந்த வாட்டி ஒரு நல்ல வீடு கொடுங்க, உதவி செய்யுங்க ஏசப்பா. நான் ரொம்ப ஜெபிக்கிறேன். எங்கள் பொண்ணுக்கு வந்து 3 ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால சுகப்பிரசவம் ஆகாதுன்னு சொன்னாங்க டாக்டருங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது டாக்டர் சொன்னார், நீங்கள் வந்து எக்மோர் ஹாஸ்பிட்டல் கிட்ட போயிடுங்க. இங்கே சின்ன ஹாஸ்பிட்டலு, இங்கே ஒரு வசதி இல்லை. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எங்கள் பையனும் நானும் தான் போகிறோம். எனக்கு வந்து 100% பாடுறது தெரியாதனால நான் இங்கேயே பாப்பா பிறந்துட்டோம் நல்லாயிருக்கும். எக்மோர் ஹாஸ்பிட்டல்லாம் போகும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே இருக்கிற டாக்டர் நர்ஸ்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் சும்மா தான் செக்கப் பண்ண கூப்பிடுறோம், எக்மோருக்கு தான் அனுப்பிச்சிடுவான்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் அந்த நர்ஸுக்கிட்டையும் டாக்டர்கிட்டையும், என் தேவன் இங்கேயே குழந்தை பிறக்கிறதுக்கு உதவி செய்வார். நீங்கள் வேணால் பாருங்க, எங்கள் பொண்ணுக்கு இங்கே தான் குழந்தை பிறக்கணும். 1:52 எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப ஜெபம் பண்ணி இதே சாதாரண அந்த சின்ன ஆஸ்பத்திரியிலே குழந்தை பிறக்க உதவி செய்தார் ஏசப்பா. சுகப்பிரசவம் கொடுத்தாரு. அதுக்காக ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. செப்டம்பர் மாதத்தில் எங்களுக்கு இந்த உதவி செய்தார். குழந்தை பிறந்து 2 நாள் வீட்டுக்கு வந்துட்டார். அவர் பேர் சாம்வேல். அப்போ நான் சொல்கிறேன், ஏசப்பா குழந்தை வந்துட்டாங்க, வீடு எங்களுக்கு வேறு வீடே இல்லையே ஏசப்பா, நீ சொல்ல அவனே கட்டளையிட நிற்குமே தகப்பனே, எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை நீங்கள் ஆயத்து பண்ணி கொடுங்க ஏசப்பா. குழந்தை வந்து 2 நாளும் 3:30 மணிக்கு நைட்டுக்கு வீட்டுக்குள்ளே மறுபடியும் 2 நாளும் தண்ணி வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமானது. செய்யக்கூடாது அதிசயத்தை செய்வேன்னு சொன்ன தேவாதி தேவனே, எங்களுக்கு ஒரு நல்ல வீடு கொடுங்க ஏசப்பான்னு ரொம்ப ஜெபிக்கிறேன். 40 வீடு தேடிட்டோம், ஒரு வீடு கூட கிடைக்காதா? எப்பயுமே எங்களுக்கு சரியாகவே ஒன்று நல்லா அமைச்சா இன்னொன்று நல்லா அமையாது. கரெக்டாகவே எங்களுக்கு வீடு நல்லா இருந்தால் எங்களுக்கு பிடிக்காது. கிறிஸ்டின் சொல்லி வீடு போட மாட்டாங்க, எதனா ஒன்று தடங்கலாயிடும். ஏசப்பா ரொம்ப குழந்தைக்காக எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த ஒரு நல்ல வீடு, வெளிச்சமான வீடு, ஆனால் சின்ன வீடு தான், 2 வருஷம் தான், நல்ல ஒரு வெளிச்சமான வீட்டை எங்களுக்கு ஏசப்பா உதவியாக எங்களுக்கு இந்த வாட்டி தந்துட்டாரு. செப்டம்பர் மாதம் நாங்கள் வீடு காலி பண்ணிட்டோம். ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னு சொன்ன தேவன் எங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் ஒரு சுகப்பிரசவத்தையும் ஒரு நல்ல வீட்டையும் கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி நன்றி. இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.